நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் அம்மீட்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து நம்ம ஒரு கேலோமீட்டர், இதில் இருக்கக்கூடிய கேலோமீட்டர். அப்போ கேலோமீட்டரில் என்ன பண்ணியிருக்கோம், லோ ரெசிஸ்டன்ஸ் எஸ்ஸுங்கிற அந்த சண்ட் ரெசிஸ்டன்ஸை லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய அந்த சண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுங்க, பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் கரண்ட் வந்து ஐ வந்து டிவைட் ஆகுது. ஸோ current flowing through the galvanometer is equal to ஐஜின்னு சொல்கிறோம். அப்போ ரிமைனிங் கரண்ட், டோட்டல் கரண்ட் ஐ. இப்போ ரிமைனிங் கரண்ட் இந்த சைடு போகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும், ஐ மைனஸ் ஐஜியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது சண்ட் ரெசிஸ்டன்ஸ், இது டிங்கிற பாயிண்ட்டு, ஈங்கிற பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ மைனஸ் ஐஜி. இப்போ கீழே நமக்கு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கேலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஐஜி. நெக்ஸ்ட்டு அவுட்புட்டில் இருக்கக்கூடிய கரண்ட், டோட்டல் கரண்ட்னா நமக்கு ஐ தான். இன்புட்டில் நமக்கு ஐங்கிற கரண்ட்டு. ஸோ உள்ளே போகும்போது நமக்கு என்ன, ரெண்டு பார்ட்டாக டிவைட் ஆகுது. ஒரு பார்ட்டு எது வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேலோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பார்த்திங்கன்னா ஐஜின் டினோட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் கரண்ட் எது வழியாக ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக நமக்கு ஃப்ளோ ஆகும். இப்போ டெர்மினல் ஏஇசிடி 4 டெர்மினல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் கரண்ட் ஐ, இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா ஐஜி. அப்போ ரிமைனிங் கரண்ட் தான் நமக்கு எது வழியாக ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகும். அப்போ சண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா ஐ மைனஸ் ஐஜி. ஓகே, அப்போ ஐ பி த கரண்ட் பாசிங் த்ரூ த சர்க்கியூட். இப்போ ஐங்கிறது கரண்ட் பாசிங் த்ரூ அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். when the current I reaches the junction, அப்போ ஏங்கிற ஜங்ஷனை கரண்ட் ரீச் ஆகும்போது என்ன ஆகுனா, டிவைட் ஆகுது இன் 2 காம்பனன்ட்ஸ். 2 காம்பனன்ட்ஸாக டிவைட் ஆகுது. ஒன்று ஐஜின்னு சொல்கிறோம், நெக்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ மைனஸ் ஐஜி. The value of shunt resistance so adjusted the current IG produces a full scale deflex in the collimator. The potential difference across the collimator shape the potential across the shunt resistance. இப்போ சண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் கேலோமீட்டரில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இந்த சேம் சொல்கிறாங்க. இப்போ எதை வச்சு நமக்கு இதில் சேம்னு சொல்கிறாங்க, அதாவது வி கேலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு வி ஷண்ட், வி கேலோமீட்டர் ஈக்குவல் டு வி ஷண்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எதனால் இதில் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் சேம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டயக்ராமில் பார்த்து தெரியும். அதாவது நமக்கு கேலோமீட்டரும் சண்ட் ரெசிஸ்டன்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிடுதுன்னா பேரலில் கனெக்ட் ஆகிடும். அப்போ பேரலல் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும். அந்த கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சீரியஸில் வந்து நமக்கு சேமாக இருக்காது. பேரலல் கனெக்ஷனில் நமக்கு பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும். ஸோ இது நமக்கு கேலோமீட்டரும் சண்ட் ரெசிஸ்டன்ஸும் பேரலல் கனெக்ஷனால் நமக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஐஆர்னு தெரியும். அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர், வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அப்போ நம்ம கேலோமீட்டரில் இருக்கக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இன் கேலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஐஜி. அதே மாதிரி கரண்ட் ஃப்ளோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேலோமீட்டர் ஈக்குவல் டு ஆர்ஜி. இதில் அதே மாதிரி நமக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளவு, ஐ மைனஸ் ஐஜி. அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு பார்த்தீங்கன்னா எஸ். நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எஸ் ஈக்குவல் டு ஐஜி பை ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு ஆர்ஜி. இல்லைன்னா நான் அதை எப்படி சொல்லலாம், ஐஜி மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எஸ் ஈக்குவல் டு ஐஜி பை ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு ஆர்ஜி. நெக்ஸ்ட் ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஐஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஐ. அப்படின்னா என்ன மீனிங், அதாவது கேலோமீட்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு இன்புட்டில் கொடுக்கக்கூடிய கரண்ட்டுக்கு எப்படி இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ நம்ம இன்புட்டில் கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் த்ரூ த கேலோமீட்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஐஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஐ, ஐஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஐ. அப்போ கேலோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து எதற்கு நேர்விதத்தில் இருக்குமா பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டில் கொடுக்கக்கூடிய மொத்த மின்னோட்டத்திற்கு எப்படி இருக்கும்னா நேர்த்தகவில் இருக்கும். ஓகே,
Since the deflection in the calorimeter is proportional to the current passing through it, theta is equal to Ig by G. So therefore theta directly proportional to the Ig. நம்ம ஆல்ரெடி Ig directly proportional ஐன்னு படிச்சிருக்கோம். அதனால theta also directly proportional to the I. Theta directly proportional to Ig directly proportional to I. Therefore theta directly proportional to the I. So the deflection in the calorimeter measures the current I passing through the circuit. The shunt resistance connected to the parallel to the calorimeter, therefore resistance of the ammeter can be determined the computing the effective resistance. அதாவது நமக்கு கேலோமீட்டரும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும் என்ன கனெக்ஷனில் இருக்குன்னா பேரலல் கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டார் கனெக்டட் இன் பேரலல், ரெசிஸ்டார் கனெக்டட் இன் சீரியஸ் படிச்சிருக்கோம். அதாவது மின்தடையாக்கில் தொடர் இணைப்பில் இருக்கும்போது அதற்கான சமன்பாடு எப்படி அமையும், அதே மாதிரி பக்க இணைப்பில் இருக்கும்போது பேரலல் கனெக்ஷனில் நமக்கு ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், செகண்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு இதில் பேரலல் கனெக்ஷன், அப்போ பேரலல் கனெக்ஷன்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், 1/Rp = 1/R1 + 1/R2 பேரலல் கனெக்ஷனுக்கு, அதாவது பக்க இணைப்புக்கான நமக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அப்போ இதில் நமக்கு பக்க இணைப்பில் இருக்கனால நமக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், 1/R எஃபெக்டிவ் இல்லை R பேரலல். இதில் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்று ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஒன்று கேலோமீட்டர் 2 இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம், பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ காலோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்ஜின்னு சொல்கிறோம், ஆர்ஜி. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் எஸ் வச்சுக்கோ, ஓகே எஸ். இப்போ நமக்கு ஆர் எஃபெக்டிவ், அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் பேரலல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 1/Rg பேரலுக்கு பார்த்தீங்கன்னா 1/Rன்னு யூஸ் பண்ணுவோம். உங்கள் கேலோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ்னா 1/Rg ப்ளஸ் 1/S. எஸ்ங்கிறது ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1/R எஃபெக்டிவ் = நமக்கு என்ன கிடைக்கும், Rg ப்ளஸ் Rs டிவைடட் பை Rgs கிடைக்கும். அதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது, அதாவது இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 1/Rg = Rg ப்ளஸ் S டிவைடட் பை Rgs. இது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைடு எடுக்கும்போது ஃபைனலாக என்ன வரும்னா நமக்கு Rg, அதாவது R எஃபெக்டிவ் = டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் Rgs divided by Rg plus S equal to RA. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், RA. RA என்னன்னா current flowing through the ammeter. அம்மீட்டர்னால நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு RAன்னு சொல்கிறோம். ஓகே. Since the shunt resistance is very low resistance, the ratio of S/Rg is also small. அப்போ நமக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸே ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்குது. அப்போ S/Rgயோட ரேஷியோ பார்த்திங்கன்னா நமக்கு வெரி ஸ்மால். திஸ் மீன்ஸ் Rg ஆல்சோ ஸ்மால், அதாவது த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த அம்மீட்டர் இஸ் ஸ்மால். ஸோ when we connect the ammeter in series, அப்போ சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு அம்மீட்டரை எப்படி கனெக்ட் பண்ணணும், சீரியஸில் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ். அதே இது நமக்கு ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை கேலோமீட்டரோட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது அம்மீட்டர். அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா பேரலில் கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ வென் வி கனெக்ட் த அம்மீட்டர் இன் சீரியஸ், த அம்மீட்டர் வில் நாட் சேஞ்ச் த ரெசிஸ்டன்ஸ் appreciably and also current in the circuit. For an ideal ammeter, ஒரு ஐடியல் அம்மீட்டர்னா எப்படி இருக்கணும், the resistance must be equal to 0. ஒரு ஐடியல், ஒரு நல்ல இயல்பு அம்மீட்டராக இருக்குன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது.
இப்போ நார்மலாக ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு அம்மீட்டரில் லோவாக இருக்கும். ஒரு ஐடியல் அம்மீட்டர், அதாவது ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னால் மெமரி லாஸே இருக்கக்கூடாது. மெமரி லாஸ் எப்படி இருக்கணும், 0வாக இருக்கணும். அதான் நமக்கு ஐடியல் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு ஐடியல் அம்மீட்டர்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும், மஸ்ட் பி 0. எப்படி இருக்கணும், நமக்கு 0வாக இருந்தால் தான் நமக்கு ஒரு ஐடியல் அம்மீட்டர். அதாவது சொல்லக்கூடிய கான்செப்டை நல்லா கேதர் பண்ணிக்கிறாரா ஒரு ஐடியல் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி அதாவது ஒரு நல்ல இயல்புன்னு சொல்லுவாங்க தமிழில், நல்ல இயல்பு. அப்போ ஒரு ஐடியல் அம்மீட்டர்னால் கண்டிப்பாக அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும், 0வாக, மஸ்ட் பி 0, கண்டிப்பாக 0வாக இருந்தால் மட்டுமே நமக்கு அது ஐடியல் அம்மீட்டர். Hence, reading in the ammeter always lesser than the actual current in the circuit. Let the I ideal be the current measured from the ideal ammeter. I actual be the current measured in the circuit by the ammeter. Then the percentage error in the measuring a current through the ammeter is del I divided by I into 100% equal to I ideal minus I actual divided by I actual into 100. அப்போ I actualங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அம்மீட்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு. அப்போ அந்த I actualல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒரு மினிமமாக இருக்கும். I ஐடியலில் இருக்கக்கூடிய நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மின்தடைன்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். அப்போ நமக்கு எதில் அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா I ஐடியல் தான் அதிகமாக இருக்கும் கம்பேரிங் டு த I ஆக்சுவல். I ஆக்சுவலோட I ஐடியல் வேல்யூ கண்டிப்பாக நமக்கு அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு I ஐடியலில் ரெசிஸ்டன்ஸ் 0, கரண்ட் மேக்ஸிமம். I ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்கும், கரண்ட்டு நமக்கு I ஆக்சுவல் ஐடியலை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே.